شهر رمضان الذي أنزل فيه القرآن. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இரவு வணக்கம் என்பது மிகச் சிறப்பானது. அது எல்லா காலத்திலும் சிறப்புக்குரியது. அதற்கு நிறைய நன்மை இருக்கிறது. அதற்கு பாக்கியம் வழங்கப்பட்டவர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். ஆனால் அதிலும் ரமதானுடைய காலத்திலே இரவு வணக்கத்திலே இரவு தொழுகையிலே நாம் ஈடுபடுவது மிக முக்கியம். நாங்கள் ரமதானிலே நோன்பு நோட்பதற்கு பிறகு முக்கியமான ஒரு அமல்தான் அந்த இரவுகளிலே நாங்கள் நின்று வணங்குவது. ஏன் தெரியுமா? அந்த இரவிலே நாங்கள் நின்று வணங்குவதால் எங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இரவுகள் ரமதானிலே நின்று வணங்கினார்கள். மக்களும் அவர்களோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுதார்கள். பிறகு ஜமாத்தாக தொழுவதை தவிர்த்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? உம்மத்துக்கு அது கட்டாயமாக்கி விடக்கூடாது. அல்லாஹு தாலா உம்மத்துக்கு அதனை கட்டாயமாக்கி விடக்கூடாது என்பதனால் அவர்கள் தனியாக தொழ ஆரம்பித்தார்கள். தனியாக தொழுவதற்கு ஆர்வமூட்டினார்கள். எனவே இந்த இரவு வணக்கத்திலே நபித்தோழர்கள் மிகவும் கவனம் எடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் நின்று வணங்கி, அதிலும் குறிப்பாக நாங்கள் ஒரு இமாமோடு தொழுகிற பொழுது அவரோடு கடைசி வரையிலே தொழுதால் அந்த இரவு முழுமையாக தொழுத நன்மையை நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்வோம்.